நாட்டை உலுக்கிய சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்திய சாமியார் யார்? உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் போலே பாபாவின் ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 122 பேர் இறந்துள்ளனர். மேலும் 150 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒட்டுமொத்த தேசத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கான காரணமான ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்திய சாமியார் போலே பாபா யார் என்ற விவரம் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் சிக்கந்தராப் அருகே உள்ள முகல்கர்ஹி கிராமத்தில் சாமியார் போலே பாபாவின் ஆன்மீக நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். நிகழ்ச்சி முடித்ததும் அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியேற முயன்றுள்ளனர். இதனால் அங்கு கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் நகரவே முடியாத அளவுக்கு ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருந்துள்ளது. அதே போல ஒரே ஒரு கேட் மட்டுமே இருந்திருக்கிறது. மக்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்து கொண்டு வெளியேற முயற்சித்ததால் நெரிசலில் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 122 பேர் இறந்துள்ளனர். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணத்தையும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். ஒட்டுமொத்த தேசத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கான காரணமான நிகழ்ச்சியை நடத்திய சாமியார் நாராயண சாகர் ஹரி யார் என்ற விவரம் வெளியாகியுள்ளது. போலே பாபா என்று அழைக்கப்படும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எடா மாவட்டத்தின் ஹரியாலை தாலுகாவில் உள்ள பஹாதூர் கிராமத்தை சேர்ந்தவர். உளவுத்துறையில் பணியாற்றியதாக கூறும் இவர் தனது 26வது வயதில் வேலையை உதறி தள்ளிவிட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்க தொடங்கியுள்ளார். நாடு முழுவதும் இவருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்களாம். குறிப்பாக வடக்கு உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லியில் இவரை தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள் என்கிறார்கள். தற்போதைய காலகட்டத்தில் பல சாமியார்களும் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் சமூக வலைத்தளங்களில் கணக்குகள் எதையுமே வைத்திருக்கவில்லை. இதனால் வட இந்தியா அளவுக்கு நாட்டின் பிற பகுதிகளில் போலே பாபா அவ்வளவு பரிச்சயமாக இல்லையாம். போலே பாபாவின் நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தின் அலிகாரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறுகிறது. இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொள்வது வாடிக்கையாக உள்ளதாம். நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் தன்னார்வலர்களே உணவு, குடிநீர் என அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் கட்டுப்பாடுகள் இருந்த சமயத்திலும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கிறார். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.